இருந்தா எப்படிடி? இன்னும் எவ்வளவுதான் பாக்கிய உங்களே நினைச்சு கஷ்டப்படணும். எத்தனை இடத்துக்கு தான் அவ ஓடுவா? ஆனா நீ இந்த அளவுக்கு போவேன்னு நான் நினைக்கவே இல்ல. சத்தியமா நான் நினைக்கல. ஏண்டா செடியா, அப்பவே ஃப்ரெண்ட் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொன்ன. அவ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் போனேமா. ஆனா அங்க யாரும் இல்லமா. உங்ககிட்ட சொன்னா காம்படிஷன்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சமா. சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிரே பார்க்கல. ஓகே, லாஸ்ட் 2 minutes. 2 minutes தான் இருக்கு ஷெஃப். ஓகே சார், ரெடி சார். டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா சார்? கண்டிப்பா. டேஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த ரெண்டு டீமுமே 3 ரவுண்ட்ஸ்ல இது வரைக்கும் வின் பண்ணிருக்காங்க. இந்த ரவுண்ட்ல தான் இந்த போட்டியோட வெற்றியாளர் யாருங்கறதும் சென்னையோட அடையாளம் எந்த ரெஸ்டாரண்டோட உணவுங்கறதையும் முடிவு செய்ய போகுது. பண்ணக்கோட்டா டேஸ்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ், ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா பிரசன்டேஷன்ல ரொம்ப சொதப்பிடுச்சு. பண்ணக்கோட்டா அதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சில இல்ல. அதே நேரம் ஈஸ்வர் கிச்சன்ஸோட டெசர்ட் ஆரம்பத்துல கேக் கருகிடுச்சு. இவங்களோட டிஷ் அவ்வளவுதான் நாம நினைச்சோம். பட் பவுன்ஸ் பேக் பண்ணி திரும்ப வந்து ஒரு டிஷ் கொடுத்திருக்காங்க. டேஸ்ட் எக்ஸலென்ட்டா இருந்தது. பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது. Thank you sir. ரெண்டு டீமோட ஃபீட்பேக்கும் ஜட்ஜஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வின்னர் யாருங்கறத அனௌன்ஸ் பண்றதுக்கான நேரம். அது வரைக்கும் நீங்க உங்க பிளேஸ்க்கு போங்க. சூப்பர் சார். லாஸ்ட் மினிட்ல எப்படியோ. ஆமா சார். அவங்களுக்கு 7 ரவுண்ட் போட்டியை வச்சு அதுல இருந்து சென்னையின் அடையாளமான உணவையும் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ண போறோம். வெற்றியாளர் யாருங்கறத அறிவிச்சிடலாமா சார்? கண்டிப்பா. நம்ம கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5 4 3 2 1 and the winner is Gopinath from Ishwari Kitchen. செஃப் சூப்பர். வாழ்த்துக்கள் சார். Thank you. Thank you. Wow. Mr. Gopinath, please stage வாங்க. வாங்க சார். சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ப்ளீஸ் கம். வாங்க. வாழ்த்துக்கள் கோபிநாத். Thank you. வாழ்த்துக்கள். கோபி சார், ஒரு மிகப்பெரிய காம்படிஷன்ல வின் பண்ணிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த நேரத்துல இருக்க முடியல. எல்லாத்துக்கும் மேல இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்ல, அந்த ரெண்டு ஷெஃப்பும் தான். ப்ளீஸ் எல்லாரும் ஜோரா அவங்களுக்காக ஒரு கை தட்டுங்க. Thank you ஷெஃப். Thank you. சென்னை டெய்லி நடத்தும் சென்னையின் அடையாளம் இந்த போட்டியோட வெற்றியாளர் மிஸ்டர் கோபிநாத். ஏய். Thank you. Wow. ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. Thank you. Thank you very much. Welcome. Thank you. ஆல் தி பெஸ்ட். செல்வி மேடம், ஒரு நிமிஷம். என்ன செல்வி மேடம், கிளம்பிட்டீங்களா? ஆமா சார், கிளம்புறேன். ஆமா, எங்க உங்க ஓனர் அம்மா? ஆண்டர்பிரனர், பிசினஸ் ஆண்டர்பிரனர் பாக்கியலட்சுமி என்ன திடீர்னு குசு குசுன்னு பேசினாங்க? அதுக்கப்புறம் அங்க போய் ஜட்ஜஸ் கிட்ட பேசினாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா தோக்க போறோம்னு? அதான் பாயத்துல ஓடி போயிட்டாங்க இல்ல? அட நீங்க வேற சார். அக்கா எதுக்கு சார் பயந்து ஓட போகுது? வேற ஒரு பிரச்சனை, அதான் சார் போயிட்டாங்க. வேற பிரச்சனை இல்ல, அப்படி ஒண்ணு சொல்ல சொன்னாங்க. காலையில இருந்து இந்த காம்படிஷன்ல எவ்வளவு டயலாக், நான் தான் ஜெயிப்பேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. செல்வி, வீட்டுக்கு போன உடனே கோபிநாத் சார் வின் பண்ணிட்டாருன்னு சொல்றியா? மனசுல பயம் இருந்தா இந்த மாதிரி காம்படிஷன்ல வரக்கூடாது. ஓகே, தைரியமா இந்த மாதிரி இருந்தா வரலாம். அக்கா ஒன்னும் பயந்தெல்லாம் ஓன் பண்ணாங்க. ராதிகாவா? ராதிகா எதுக்கு போன் பண்ணோம்? அவங்க தான் போன் பண்ணாங்க, அதனாலதான் அக்கா கிளம்பிருச்சு. மத்தபடி பயந்துகிட்டு போற ஆள்லாம் இல்ல சார். பாக்கி அக்கா எதுக்கு சார் பயப்பட போகுது? நியமாவுக்கு என்ன பிரச்சனை? நியமாவுக்கு பிரச்சனைனா ராதிகா எதுக்கு போன் பண்ணணும்? நினைக்க மாட்டீங்களா? ஷெஃப் ஒரு சின்ன எமர்ஜென்சி வந்துறேன். ஓகே சார். இல்ல எல்லாம் ஓகே தானே? என்ன நீ அது? ஏன் இப்படி பண்ண? ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா எங்க வேணாலும் போயிடுவியா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? தப்பு தானே, நான் பண்ணது பெரிய தப்பு தான். சாரிண்ணே. இனியா சரி, அழாத. ஏமா, நீங்க போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அதான் ஊரே வேடிக்கை பாக்குற மாதிரி பசங்கப்பட்டு நின்னுட்டாளே. அதை விட பெருசா என்னங்க வேணும்? நாம என்ன செய்யறோம்? இவ பக்கம் நின்னுகிட்டு பாக்கியாவ திட்டுறோம். அப்ப யார் மேல தப்புங்க? இவ்வளவு நம்பி அனுப்புன நம்ம மேல தானே தப்பு. ஊர் உலகத்துல என்ன நடக்குது? தினமும் அங்க அது நடந்துச்சு, இங்க இது நடந்துச்சுன்னு பேப்பர் படிக்க தானே செய்யறோம். தினமும் காலேஜுக்கு போயிட்டு வரதுக்குள்ள அவ்வளவு படபடப்பா இருக்கு. வயசு பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேரணுமேன்னு ஒரு நாளைக்கு 50 தடவையாவது நான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். இவ என்னடான்னா பார்க்கு போயிட்டு வந்திருக்கா. இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? இப்பதான் மொத்த குடும்பமும் கோர்ட்டு போலீஸ் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு வந்திருக்கு. மறுபடியும் அதே மாதிரி போய் நிக்கணும்தான். இதெல்லாம் பண்ணியா? பாட்டி சரி விடுங்க பாட்டி. டேய், என்னடா விடுறது? நீ பேசாத. முதல் காலம் நினைக்க மனசே ஆறல. ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் பெருசா எதுவுமே நடக்கல. நடந்திருந்தா காலேஜுக்கு படிக்க போற பொண்ணு பார்க்கு போயிருக்கான்னு டிவி நியூஸ்ல போட்டோட போட்டிருந்தா அந்த அவமானத்துல இருந்து வெளியே வந்துக்க முடியுமா? குடும்பமா எங்கேயாவது ஓடி போயிருப்போம். இல்ல காலேஜ் படிப்பு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு காலம் பூரா அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். பாட்டி கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இருங்களேன். டென்ஷனா? கொஞ்ச நேரத்துல நெஞ்சு வெளியே வந்துருச்சு. வீட்டுல இருக்கிறவங்களோட பதட்டமும் படப்படப்பும் இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? இப்ப பார்க்கு போயிருக்க, அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க? சொல்லு, என்ன பண்ணலான்னு இருக்க? சொல்லுடி. விடு. ஏமா இப்படியாமா பண்ணுவ? வீட்டுல இத்தனை பேர் இருக்கோம்ல, ஒரு போன் பண்ணி கேட்க மாட்டியா? இப்ப அவளுக்கு தெரியாதது என்ன இருக்கு? எல்லாமே அவளுக்கு தெரியும். அம்மா பாரு அவ எப்படி போறா பாரு. ஏன் இனியா எதுக்கு எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துற? எதையுமே யோசிக்கவே மாட்டியா நீ? உன்னை பத்தி தான் யோசிக்கல, வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி கூட யோசிக்கல. அண்ணன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானே, காணும்னு நம்மள தேடுவானேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? அம்மா போன் பண்ணி நாம எடுக்கலன்னா அம்மா பதறவான்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? ஒருத்தர்கிட்டயும் சொல்லாம எங்க போறேன்னு சொல்லாம ஆட்டம் போட்டுட்டு இருக்கல. ஆட்டம் எங்க இருந்து வந்துச்சு உனக்கு? இவ்வளவு தைரியம் உனக்கு? எப்போ வீட்டு மனுஷங்களை விட ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு முக்கியமா போனாங்க? சொல்லுடி, சொல்லு, கேக்குறேன்ல. பப்புனா என்ன தெரியுமா? அங்க வரதுக்குன்னு ஏஜ் லிமிட் இருக்கு. ஆனா உங்க பொண்ணு 19 வயசுலயே வந்திருக்கா. யார் கூட? கொஞ்சம் சீனியர் பாய்ஸ் கூட எல்லாரும் சேர்ந்து குடிச்சிட்டு பெரிய கலவரமே பண்ணிருக்காங்க. வயசு பொண்ண கொஞ்சம் பொறுப்பா வளர்க்க பாருங்க.
அழாத. ஏன் பாப்பா என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க. என்னாச்சு பாப்பா? அக்கா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுக்கா. பாக்கியாக்காவும் அம்மாவும் பதறி அடிச்சு போனதுல நான் என்னமோ ஏதோன்னு பதறி போயிட்டேன். ஒண்ணும் இல்லைல. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ காம்படிஷன் என்ன? அத பண்ணிரு இத பண்ணிருன்னு சொல்லிட்டு அம்மா அக்காவும் போயிட்டாங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பார்த்தேன், முடியல. கடைசியா தோத்து தொப்பி வாங்கினதே மிச்சம். என்னால எனக்கே அலங்காரம் பண்ண முடியாது, இதுல சாப்பாட்டு விஷயத்துக்கு எங்கிட்ட அலங்காரம் பண்றது? அக்கா அக்கா நம்ம தோத்து போயிட்டோம்க்கா. நான் ஒழுங்கா வச்சு அலங்காரம் பண்ணி தரல, நம்ம தோத்து போயிட்டோம்க்கா. தோத்து போயிட்டேன் செல்வி, மொத்தமா தோத்து போயிட்டேன். மொத்தமா தோத்து போயிட்டேன். தோத்து போயிட்டேன். ஆண்டி ஐயோ என்ன என்னம்மா நீ? அழாதம்மா. அம்மா அதான் இனியா எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து சேர்ந்துட்டாளம்மா. நடந்ததே யோசிச்சுட்டு இருக்காதம்மா, விடுமா. தோத்து போயிட்டேன். அழாதம்மா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு அழாதம்மா. சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டேன். தெரியாம பண்ணிட்டியா? தெரியாம பண்ணிட்டியா? அம்மா அம்மா தெரியாம விடுமா. பண்ணிட்டேன்னு சொல்லு. அம்மா வேணாம்மா. எதுக்கு சாரி கேக்குற? ஏன்க்கா? எதுக்கு நான் சாரி கேக்குறேன்? விடுமா. எதுக்கு கேக்குறேன்? சொன்னா கேளுமா. அம்மா சாரி. அம்மா எனக்கு சாரி கேக்குறேன். விடுமா. விடுச்சடி. என்ன வேணும்டி உங்களுக்கு? என்ன வேணும்? இதுக்கு மேலயும் நான் உங்களுக்காக என்னடி பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லு. அம்மா ஏக்கா, ஏக்கா உங்களை நம்பாம இருந்தா என்ன சொல்றீங்க? எங்களை நம்பி இருந்தா அது பண்ணிருப்போம், இது பண்ணிருப்போம், வானத்தையே ரெண்டா உடைச்சிருப்போம். நீங்க நம்பாம இருந்ததுனாலதான் எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்றீங்க. நம்பிக்கை வச்சா ஒழுங்கா இருக்கீங்களா? அதுவும் கிடையாது. இல்லாத பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வரீங்க. உங்களை நம்பினாலும் பிரச்சனை, நம்பாம பிரச்சனையே எடுத்துட்டு வந்தேன். அப்போ ஆரம்பிச்சது. உனக்காக எத்தனை தடவை நான் ஸ்கூலுக்கு வந்து நின்னுருக்கேன். எத்தனை பேர்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். சாரிம்மா. வேண்டாம், உன் சாரி வேண்டாம். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கம்மா, அதனாலதான் போன். ஏய், எப்போ பிரச்சனை வந்தாலும் நீ இதையே தான் சொல்ற. இதையே தாடி சொல்ற. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா உன் புத்தி எங்கடி போச்சு? உனக்கு மூளை இருக்குதானே? இல்ல வெளிய போகும்போது இங்கே கழட்டி வச்சுட்டு போயிட்டியா? ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, வெளிய போனேன், பிரச்சனையாச்சு. அதுல இருந்து நீ ஏதாவது பாடத்தை கத்துக்கிட்டியா? இப்போ வரைக்கும் நீ எதுவுமே கத்துக்கல. முதல் மனிதனை நிலவிற்கு அனுப்பிய நாடு எது? ரஷ்யா, சீனா, அமெரிக்கா, இந்தியா? The correct answer is America.